மத்திய கிழக்கிலே நடைபெற்று வருகின்ற யுத்தமானது தற்போது விளையாட்டுத் துறையிலும் தாக்கம் செலுத்த ஆரம்பித்திருக்கின்றது. இவ்வாண்டு அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவிலே கூட்டாக நடைபெற இருக்கின்ற உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளிலே தமது அணி பங்கேற்கப் போவதில்லை என ஈரானின் விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். ஈரானின் அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த அமெரிக்காவின் இந்த மோசமான ஆட்சி, இந்த கரப்டட் ரெஜிமானது செய்த அநியாய செயலை அடுத்து அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். இவ்வாண்டு இந்த அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவிலே கூட்டாக நடைபெற இருக்கின்ற உலகக்கிண்ண போட்டிகளிலே மொத்தமாக 48 அணிகள் பங்கேற்க இருந்தன. இதற்கு முன்னரெல்லாம் 36 அணிகள் தான் பங்கேற்கும். இப்போது ஈரான் இதிலே பங்கேற்காவிட்டால் 47 அணிகள் தான் பங்கேற்கும். அப்படி என்றால் 48வது அணியாக புதியதொரு அணியை இப்போது சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் FIFA கொண்டு வருமா இல்லையா, இன்னும் எத்தனை அணிகள் இதிலிருந்து விலகிச் செல்லும் என்பதை இனிவரும் காலங்களில்தான் நாங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்தும் இப்போது இப்படியான பூகோள செய்திகளுக்கு குளோப் தமிழோடு இணைந்திருங்கள்.